பிக் பாஸ் முடிஞ்சதும் விஜே பாரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு? எதனால அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல கலந்துக்கிட்டு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற நபர் அப்படின்னா விஜே பாருவ சொல்லலாம். கேமை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல கமருதீன் அவர்களோட சேர்ந்து அவங்க 2 பேரும் காதல் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வீட்ல இருக்க மத்த ஹவுஸ்மேட்ஸ வெறுப்பேத்துனது. குறிப்பா சாண்ட்ரா கூட நடந்த ஃபைட் அப்படின்னு, அதனாலேயே அவங்க ரெட் கார்டு வாங்கி வெளியே வந்திருந்தாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கு. அண்ட் பிக் பாஸ்ல விட்டு வெளியே வந்தாலுமே, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க லைஃப்ல என்ன நடந்திருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் வெளியாகி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில விஜே பாரு அவர்கள் பிக் பாஸ் வீட்ட விட்டு வந்த அடுத்த ஒரு 2 நாட்கள்லயே ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃபுல் செக்கப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது பிசிக்கல் டாஸ்க் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கும். அத நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். அதுலயும் விஜே பாரு அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பிசிக்கல் டாஸ்க் பண்ணும்போது சபரி அவர்களால அவங்களோட கண்ல பயங்கரமான ஒரு அடிபட்டு இருந்துச்சு. குறிப்பா அடுத்த ஒரு 2 வாரத்துக்கு அவங்களோட கண்ணு வீங்கி தான் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பேக் பெயின் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அண்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பிசிக்கல் டாஸ்க்ல ஏகப்பட்ட டைம் அவங்களுக்கு அடியும் பட்டிருக்கு. இதனால அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பா நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்கோ. குறிப்பா ஐஸுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்ல வேற ஏதாவது பிரச்சனை பிற்காலத்துல வருமா? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து எதுனாலுமே முன்கூட்டியே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி, அவங்கள சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பிரபல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிட்டு ஃபுல் பாடி செக்கப் எடுத்திருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு பெருசா எந்த ப்ராப்ளம் இல்ல அப்படின்னும், கண்டிப்பா கொஞ்சம் ஆரோக்கியமானதா சாப்பிடணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்களாம். ஏன்னா பிக் பாஸ் வீட்ல சாப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப லிமிட்டடா இருக்கும். ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ரெகுலரா எக்சர்சைஸ் பண்ணுங்க. அண்ட் ஒரு சில டேப்லெட்ஸ் தரேன் போடுங்க அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்லியிருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் அவங்க ஹாஸ்பிட்டல் போனதுக்கு காரணம் அப்படிங்கிறது சமீபத்தில வெளியாகியிருக்கு. இத பார்த்துட்டு நெறைய பார்வோட ஃபேன்ஸ் ரொம்ப நல்லபடியா பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, அல்லு அர்ஜுன் அவர்கள வச்சு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அடுத்ததாக படம் ஒண்ணு இயக்க போறாரு. அண்ட் இந்த ஒரு படம் அப்படிங்கிறது தமிழ், தெலுங்கு 2 லாங்குவேஜ்லயுமே உருவாகப் போகுது. இந்த ஒரு படம் இப்பவே ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா அந்த படத்துக்கு ப்ரோமோக்கு வெளியிட்ட சாங்கே அவ்வளோ பெரிய ஒரு ரீச் ஆகியிருக்கு. அண்ட் அடுத்தடுத்து இந்த படத்துல வர சின்ன சின்ன அப்டேட்ஸும் மிகப்பெரிய அளவுல போகுது. அந்த வகையில சமீபத்துல இந்த படத்துல ஹீரோயினா ஸ்ரதா கபூர் அவர்கள் புக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸ்ரதா கபூர் அவர்கள் ஏற்கனவே தெலுங்குல சாஹா அப்படிங்கிற படம் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் பிரபாஸ் அவர்களோட பண்ணியிருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட வந்திருந்துச்சு. பட் ஃப்ளாப் ஆகியிருந்துச்சு. இந்த ஒரு படமும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட ஸ்டார்ட் ஆகப்பட்டிருக்கு. அண்ட் ஸ்ரதா கபூர் புக் ஆகியிருக்காங்க. இந்த ஒரு படம் லோகேஷ் கனகராஜுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா கூலி அந்த அளவுக்கு ரசிகர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ இந்த படம் லோகேஷ் கனகராஜுக்கும் ஸ்ரதா கபூருக்கும் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா இருக்குமா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க ஏஏ 23க்கு வெயிட் பண்றீங்களா? எனக்கெல்லாம் பயங்கர வருத்தம். கைதி 2 மிஸ் ஆகிருச்சு அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.